பொன்னி வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறதால வந்து சந்திரசேகர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. எங்க சக்தி கிட்ட சாப்பிட கூப்பிட சக்தி வந்து பொன்னி சாப்பிடாம என்னால் சாப்பிட முடியாதுப்பான்னு தீர்க்கமா சொல்லிடுறாரு. அதனால சந்திரசேகர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில சக்தி வந்து இங்கே சரியாகணும்னா பொன்னி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் ஒரு பிளான் போடுறாரு. அதன்படி வந்து நிறைய பொருளெல்லாம் வந்து ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து இறங்குது. அதை பார்த்துட்டு வந்து யாருங்க இதெல்லாம் வந்து வீட்டில் இறக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சந்திரசேகரும் அங்கே இருக்கிறவங்களும் உடனே வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் இறக்க சொல்லியிருக்காரு, சுந்தரம் தான் இறக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சுந்தரம் இறக்க சொல்லியிருக்காரு, எதுக்கு மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இதில் என்ன இருக்குது, வேஸ்ட்டாக போகுது, இந்த வேஸ்ட்டான பொருளெல்லாம் ஆஃபீஸில் வச்சு நான் என்ன பண்ணுறது, அதான் இங்கே இறக்கி வைக்கலாம் அப்படி சொல்லி எங்கே இடம் இருக்குது, ஏன் ஸ்டோரூமில் இடம் இருக்குது, அங்கே பொன்னி இருக்காள் அப்படின்னோடனே, பொன்னி இருந்தால் என்ன இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், பொன்னி அங்கே இருக்கா, அவங்களாம் இருக்கோ சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டோரூமில் இறக்குங்க அப்படி சொல்லிட்டு இறக்குறாரு. எல்லா விஷயத்தையும் ஸ்டோரூமில் இறக்கிடுறாங்க. இதை பாட்டு சக்தி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்க மாப்பிள்ள, வேறு வழி இல்லை, ஸ்டோரூமில் தான் இறக்கியிருக்கோம், இதனால் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. உடனே வந்து இங்கே பொன்னி வந்து ஸ்டோரூமில் இருக்காங்க. இங்கே பாரு, இந்த ஸ்டோரூமில் கூட உன்னால் தங்க முடியாது, இதுக்கப்புறம் நீ எந்த வழியும் இல்லாமல் ஸ்டோரூம்லேயும் தங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான், அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைச்சிட்டாங்க வந்து போகிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம சக்தி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மாமா, உங்கள் மனசில் என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, எதுக்காக இப்போ ஸ்டோரூமில் அவ்வளோ சாமானியம் இறக்குறீங்க, வேணும்னு தானே பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, எனக்கு பொண்ணு இங்கே இருக்கிறது பிடிக்கல, அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன், அப்புறம் அவள் இஷ்டம், ஏன் அவள் இங்கே இருந்தால் தான் ஆச்சா, உங்கள் ரூமில் தான் இருக்க இடம் இருக்குல்ல, நீங்கள் தான் உங்கள் ரூமில் வந்து அவளை கூப்பிட்றீங்களே, அப்புறம் அங்கே போனானா, நானே வேணும் நான் பண்ணுறேன், நீங்கள் வேணும் தான் மாமா பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் பண்ண வேலை எல்லாமே வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு, எப்படியாவது பொண்ணு இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு பார்க்குறீங்க, அதுக்கு தானே இவ்வளோ வேலையும் செய்கிறீங்க, ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இந்த வீட்டை விட்டு பொண்ணு எக்காரணம் கூட போகவே முடியாது, நான் போகவும் விட மாட்டேன், நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது உங்கள் தரத்தையே நீங்கள் குறைச்சிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்றாரு. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை எப்படி பேசுகிறீங்க, வேறு என்ன பேசுகிறது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், பொன்னியை நீங்கள் எவ்வளோ வந்து இங்கேருந்து அனுப்பணும்னு வந்து முயற்சி பண்ணாலும் அது வீண் தான், ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் பொன்னியை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. என்ன இவர் இப்படி வந்து பேசுகிறான் அந்த சக்தி, பொன்னி மேலே வந்து டென்ஷனாக இருப்பா காண்டாக இருப்பான்னு நினச்சா பொன்னியை நம்புகிறான், எனக்கு ஒன்றும் புரியலையே, பொன்னி இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு தீர்க்கமாக சொல்கிறான், இவன் சப்போர்ட்டாக பண்ணுறானே, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே வந்து சக்தி மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. பொன்னி வந்து மொட்டை மாட்டை போய்ட்டு பாய போட்டு படுக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் சக்தி என்ன பண்ணுறாரு, ஒரு மேட் எடுத்துகிட்டு போட்டு மறுபடியும் வந்து இப்போ பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. இங்கேருந்து போக போகிறீங்களா இல்லையா அப்படின்றாங்க. அதெல்லாம் போக முடியாது பொன்னி, நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா, அதான் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி இருந்தால் அப்புறம் நான் தூங்க கூட மாட்டேன், நீங்கள் வந்து நல்லா தூங்குங்க படுத்து அப்படி சொல்லிட்டு எழுந்து உட்காந்துக்கிறாங்க. பொண்ணியை பார்த்தோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இப்போ என்ன போயின்னு அவ்வளோதானே, அதுக்கு தானே இப்படி பண்ணுறேன், நான் இங்கேருந்து போயிடுறேன் போதுமா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. பொண்ணி படுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து பொண்ணியை பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டாங்க. சக்தி போகிறாரு. சக்தியால் தாங்கிக்கவே முடியல பொண்ணி படுற கஷ்டத்தை. உடனே என்ன பண்ணுறாரு, அவரும் வந்து பெட்டில் படுக்காமல் தரையில் படுத்துக்கிறாரு. கீழே ரூமில் தரையில் படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. பொண்ணிக்கிட்டே பேசினது பழகினது அவங்க கூட இருந்தது எல்லாத்தையும் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக உன் மனசு மாறும் பொன்னி, நான் உன்னை மனசை மாற்றுவேன், நான் விடவே மாட்டேன், எக்காரணம் கொண்டும் சரி உன்னை நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் பொன்னி, என்னை வந்து நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கடி, நான் உன்னை வந்து எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா, நான் அவ்வளோ நேசிக்கிறேன் உன்னை, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லாதான் நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், நான் முன்னாடியே வந்து இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா இப்போ நான் என்ன பண்ணாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமக்குள்ளே சால்வ் ஆகிருக்கும், நான் தப்பு வேலை பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் தப்பு பண்ண மாட்டேன், எக்காரணம் கொண்டு உன்னை நான் விட்டும் தர மாட்டேன், இந்த வீட்டை விட்டு நீ போகவே முடியாது பொன்னி, என்ன ஆனாலும் சரி நீயா நானான்னு பார்த்துடலாம், நான் உன்னை விட மாட்டேன் பொன்னி அப்படி சொல்லிட்டு மனசு நினச்சிக்கிறாரு. இங்கே வந்து சந்திரசேகர் செம்ம டென்ஷனில் இருக்காரு. உடனே வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல, யாரை கேட்டு இதெல்லாம் எடுத்துன்னு போட்டீங்க, இங்கே பாருங்கள் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் வந்து எடுத்துன்னு போயிட்டு எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல போட சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ஏன் என் மாப்பிள்ளை என்ன தப்பு செஞ்சாருன்னு ஓவராக பண்ணுறீங்க, அவர் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வார், அவரும் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் அவருக்கும் இருக்குது, அவர் என்ன வேணாலும் இந்த வீட்டில் பண்ணலாம், எல்லா உரிமையும் இருக்குது, தேவையில்லாமல் வந்து அவரை எதுக்கேற்றாலும் திட்ட வேலை வச்சுக்காதீங்க, இன்றைக்கி மாப்பிள்ளை கரெக்டாக தான் செஞ்சுருக்காரு, அந்த பொண்ணுக்குன்னு ஒரு ரூம் வேறு நம்ம கொடுக்கணுமா, அவள் கெட்ட கேட்டுக்கு ரூம் வேறவா அப்படி சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதை கேட்டு ஏன் ஜெயா இப்படி பேசுகிற நீ, அவள் தங்கியிருந்த அந்த ரூமில் கூட இப்படி போடுறீங்களே, நீங்கள் பண்ணுறது கடவுளுக்கு கூட அடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சந்திரசேகர். உடனே பார்த்து முறைக்கிறாங்க ஜெயா. இதோட முடியுது.